அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ வாங்க நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்ப்போம். அது நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு வந்து நாட்டு சர்க்கரை, 1/4 கப் கொக்கோ பவுட்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு வந்து கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் மிக்ஸ் கொடுத்துட்டு நெய் சொன்னேன்ல, நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மொத்தமா சேர்த்துறக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து சர்க்கரைலாம் சேர்த்ததுனால அதிலேயே வந்து நல்லா இழுகுற தன்மை குடுக்கும். ஸோ, அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் குடுத்துக்கலாம். அந்த மாரி விஸ்க வச்சு. நல்லா வந்து மிக்ஸ் குடுத்ததுக்கப்புறம், இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கைய வச்சு தான் இது பண்ணணும். ஸோ, அதனால வந்து இந்த விஸ்க்லாம் தேவையில்ல. இந்த மாரி நல்லா வந்து டைட்டா வந்து புடிச்சுக்கலாம். பாருங்க. அதுக்கப்புறம் எல்லா எண்ணெயே ஊத்திட்டு நல்லா வந்து டைட்டா வந்து புடிச்சுக்கலாம் நம்ம. பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெய் பத்தாத மாரி தான் இருக்கும். ஆனா வந்து லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து லூஸாவே வந்து கிடைக்கும் இந்த மாவு. இந்த மாதிரி ஒரு பதத்துல வந்து இருக்கணும் பாருங்க. எல்லா மாவையும் ஒட்டி பிடிச்சிருச்சு. இந்த மாரி ஒரு பதத்துல வந்து இருக்கணும். அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ஒரு பதத்துல வந்து இருக்கணும் பாருங்க. அவ்வளோதான். இத வந்து கொஞ்ச நேரம் வந்து மூடி இருக்கட்டும். இப்போ வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா, 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட்ல வந்து வச்சிருக்கேன். 180 செல்சியஸ்ல வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து ப்ரீ ஹீட் ஆகுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வந்து நம்ம வந்து அந்த பிஸ்கெட் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சிடலாம். ஷேப் பிடிச்சு வச்சிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். A4 ஷீட் பேப்பரு. என்ட்ட வந்து பட்டர் பேப்பர்லாம் இல்ல, முடிஞ்சிருச்சு. வாங்கணும். இன்னும் வாங்கல. அதனால வந்து இந்த மாரி A4 ஷீட் பேப்பர் எடுத்துட்டு, மேல வந்து கொஞ்சமா வந்து இதில உள்ள நெய் மீதம் இருந்துச்சு. ஸோ, அந்த நெய்ய வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி ப்ரெஸ் குடுத்து நம்ம வந்து தேய்ச்சோம்னா, நல்லா வந்து ஒரு பட்டர் பேப்பர வந்து நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிறலாம். சூப்பரான ஒரு பட்டர் பேப்பர வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். கடையில வாங்க வேண்டிய தேவையில்ல. நான் வந்து எனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயே வந்து பட்டர் பேப்பர் முடிஞ்சிருச்சு. நான் வந்து இந்த மாரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கேக்குக்கும் சரி, பிஸ்கெட்டுக்கு எதுக்கா இருந்தாலும் சரி, இந்த மாரி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்லாவே ரிசல்ட் இருக்கு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு, நல்லா வந்து இந்த மாரி ரவுண்ட் ஷேப்ல புடிச்சிட்டு, உள்ளங்கையில வச்சு ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான். நல்லா சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து ஷேப் கிடைச்சிரும். விரிசலா இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஆ ஷேப் பண்ணி விட்டுக்குருங்க. நல்லாயிருக்கும். பாருங்க. இப்படியும் இல்லைன்னா, சப்பாத்தி கட்டையில வச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா வந்து ரோலா பிடிச்சு, அதில வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு, கட்டர் இருந்துச்சுன்னா, அத அத வந்து கட் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா, எந்த ஒரு பாக்ஸ் மூடியாவது இருந்தா, அத வந்து ஆ கட் பண்ணி அந்த மூடிய வச்சு கட் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் எந்த ஷேப்ல வேணாலும் போடலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் போடுறேன். சாக்லேட் கேக்குங்கிறதுனால. மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கலாம் உண்மையே ப்ராமிஸா சொல்றேன், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெறுமனே இந்த மாவ சாப்பிடுறதுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. அப்போ வந்து பிஸ்கெட்டா பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு பாருங்க. இந்த மாதிரி நல்லா வந்து புடிச்சு ஒரு ஷேப் வந்து புடிச்சுட்டு வச்சிடலாம். நான் வந்து இந்த கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்றேன். மேப்ரோன்னு சொல்லிட்டு கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்றேன். ஆன்லைன்ல தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த ஒரு பதத்தில தான் இருக்கணும். நம்ம வந்து மாவ எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது, இந்த மாதிரி உதிர்த்து உழுகணும். ஸோ அந்த மாரி பதத்தில தான் இருக்கணும்.
அதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்டான பதம்னு சொல்லணும். இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு வச்சு நல்லா வந்து இந்த மாரி ரவுண்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஷேப் வந்து கொண்டு வரணும். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிடுச்சு. எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பிடிச்சு வச்சியாச்சு பாருங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் ஒரு ஷேப்க்கு வந்து பிடிச்சு வச்சியாச்சு. இந்த மாரி வந்து பிஸ்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டி வைக்காம தனித்தனியா கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கணும். ஸோ அப்பதான் வந்து நமக்கு வந்து பேக் ஆகி வரும்போது ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கிடாம வரும். இதே வந்து நீங்க வந்து சால்ட் பிஸ்கெட்டு இல்ல வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த கருப்பா இருக்குல்ல, அந்த மாரி சாக்லேட்டு குக்கீஸ்ல வந்து இந்த மாரி வந்து மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால நான் வந்து மார்க் பண்ணல. உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க வந்து மார்க் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு ஷேப்பும் ஏதாவது கத்தியோ, இல்ல ஏதாவது இருந்துச்சுன்னா, அத வச்சு கூட நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணோம்ல, அது வந்து இதாயிடுச்சு. இப்போ வந்து உள்ள கொண்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து 40 நிமிஷம் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு அவனுக்கு ஏத்த மாதிரி வரும். உங்களுக்கு டைம் வந்து கூட்டியோ, குறைச்சியோ வரும். இது வந்து என்னோட அவன் பார்த்தீங்கன்னா, சின்னது தான். பிஜிஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன அவன் தான். ஸோ, அதனால வந்து உங்களுக்கு வந்து கூட டைம் வந்து நான் எடுக்குது இதில. மத்த அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 20 அந்த மாரி தான் வரும். என்னோட வந்து 40 நிமிஷம் வருது. உங்க அவனுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் ரெடியாகி பேக் ஆகி வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா அந்த டார்க் ஃபேண்டாஸ்டி பிஸ்கட் இருக்கும்ல, அதே போலவே இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்துட்டு செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்களும் இதே மெத்தட்ல இதே இன்கிரியன்ட் போட்டு செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து சூடோட பார்த்தீங்கன்னா, ம் ஆ கருகருன்னு இல்லாம தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு கிரன்ச்சினஸ் வந்து வரும். இந்த பிஸ்கெட்டுக்கு தன்மையே வந்து அதான். நமக்கு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்காகி வரும்போது, அ அந்த ஒரு கிரன்ச்சினஸ் வந்து இல்லாம தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா வந்து மொறு மொறுன்னு இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கவும் செய்யணும். பாருங்க, நம்ம வந்து A4 ஷீட்ல தான் வந்து நம்ம வந்து இது பண்ணோம். பட்டர் பேப்பர்ல பண்ணல. நான் வந்து இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க, எப்படி வந்து ஒட்டாம வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் நான் வந்து ஷேப் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதாவது அந்த இது பண்ணி காமிச்சிருக்கேன். மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. லாஸ்ட்ல வந்து பாருங்க உடைச்சு காட்டுறேன். எவ்வளோ கிரன்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க லாஸ்ட்ல உடைச்சு காட்டுறேன் பாருங்க. நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் கூட இது வழியா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். ரொம்ப வந்து ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல இதே இன்கிரியன்ட்ட வச்சு நீங்களும் வந்து வீட்லயே வந்து செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. அ அதே மாரி இத வச்சு வந்து ஒரு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.